ஒல்லாந்து தமிழன் வலையொலி நேர்களுக்காக இன்றைய பதிவை நாம் இன்று ஒரு நேரமாக பதிவு செய்ய முடியாவிட்டாலும் இன்று சிறிது நேரம் உங்களுக்காக உங்களுடன் ஒரு சிறு சந்திப்பில் இன்றைய நாளுக்காக தமிழர் கரைப்பந்தாட்ட கழகம் லிம்பர்க் நடாத்தும் கரைப்பந்தாட்ட சுற்றுலா போட்டியில் இன்று பல நிர்வாக விளையாட்டு கழகத்தினர் வந்துள்ளனர். அவர்கள் சார்பாக நாம் இன்று வந்திருக்கின்றோம். அவர்கள் விளையாட்டு திறமை வளர வேண்டும். தமிழ் கல்வி இந்த நாட்டில் முக்கியமோ அதே போல விளையாட்டு துறையும் முன்னேற வேண்டும். எமது இளைஞர்கள் எதிர்கால சந்ததியினர்களுக்கும் அவர்கள் இளைஞர்களின் போக்கு நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் விளையாட்டு முக்கியம். அந்த விளையாட்டுத்துறை மென்மேலும் வளர வேண்டும் என்று ஒல்லாந்து தமிழர் வலையொலி சார்பாக நாம் வாழ்த்திக் கொள்கின்றோம். அன்பான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த விழா மங்கள விளக்கேற்றல் நிகழ்வுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கின்றது. இப்போது மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு இடம்பெறும். லிம்பர்க் முருகன் ஆலய நிர்வாக சபை சார்பாக மதிப்புக்குரிய திருமதி பிரபாகரன் புஷ்பகலா அவர்கள் இப்போது மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைப்பார்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமதி பிரபாகரன் புஷ்பகலா அவர்களுக்கு எனது நன்றிகள். அவர் ரோமான் மறை மாவட்டம் சார்பாக மதிப்புக்குரிய திரு இராசேந்திரன் ஜனவிச் அவர்கள் இப்போது மங்கள விளக்குகிறார். திரு இராசேந்திரன் ஜனவிச் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அவர்களைத் தொடர்ந்து சிவசுப்பிரமணிய தேவஸ்தானம் ரோமன் தேவஸ்தானத்தின் சார்பாக திரு கஜிதரன் அப்புத்துறை மற்றும் பொருளாளர் வைரமுத்து நாகலிங்கம் அவர்கள் இப்போது மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைப்பார்கள். திரு கஜிதரன் அப்பத்துறை அவர்கள் மற்றும் பொருளாளர் வைரமுத்து நாகலிங்கம் அவர்களுக்கு எனது நன்றிகள். அவர்களைத் தொடர்ந்து அவர்கள் எப்போதும் மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார்கள். அரவாலயம் தமிழ் பாடசாலை சப்தாக் திரு திருமதி ஈஸ்வரசோதி அவர்களுக்கு எமது பலமான நன்றிகள். அவர்களைத் தொடர்ந்து தமிழர் கலாச்சார உதவி நற்பணி மன்றம் சார்பாக குறிப்பாக தமிழர் பாடசாலை ரோமன் தலைவர் திருமதி கவிதா கோடீஸ்வரநாதன் மற்றும் பொது செயலாளர் திருமதி கோகிலா ஸ்ரீதரன் அவர்கள் இப்போது மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைப்பார்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அவர்களைத் தொடர்ந்து தமிழ் பாடசாலை கேரளாந்து நிர்வாக சபை சார்பாக திரு கந்தையா பாஸ்கரன் அவர்கள் இப்போது மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வை சிறப்பித்தார்கள். திரு கந்தையா பாஸ்கரன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்.
இந்தியா உடல்கண்டாட்டக் கழகம் நிர்வாகம் சார்பாக திரு ராஜேசன் அவர்களுக்கும் மீண்டும் விளையாட்டுக் கழகம் சார்பாக திரு வேலுப்பிள்ளை சந்திரகுமார் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். அவர்களைத் தொடர்ந்து சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, பெல்ஜியம் முதல் நாட்டு தமிழர் ஒன்றிய தலைவர் மதிப்புக்குரிய திரு ஜெனா அவர்கள் இப்போது மங்கள விளக்கேற்றி சிறப்பித்தார். திரு ஜனா அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். அவர்களை தொடர்ந்து திரு சதீஷ் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களை தொடர்ந்து சுவிஸ் விளையாட்டுக் கழகம் சூரிச் சூரிச் விளையாட்டுக் கழகம் திரு சர்க்குலம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களை தொடர்ந்து பெல்ஜியம் சார்பாக முன்னர் விளையாட்டுக் கழகம் திரு விளக்குமரன் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாகலிங்கம் பாலேஸ்வரன் அவர்கள் மற்றொரு மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வினை சிறப்பித்தார்கள். அவர்களை தொடர்ந்து மும்பை தமிழர் விளையாட்டு கழகம் சிவசுந்தரம் நன்றி. உங்கள் அனைவருக்கும் நமது மும்பை தமிழர் விளையாட்டுக் கழகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தாயகத்தில் உயர்நீக்கம் உறவுகளுக்காக இப்போது ஒரு நிமிட மௌன அஞ்சலி நிகழ்வு நடக்கிறது. அதுக்கும் ஒத்துழைப்பு வழங்குங்க. இது 2வது தடவை செய்கிறோம். போன முறையும் சிறப்பாக செய்த நாங்கள் எல்லா கழகங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு செய்கிறது. அதே மாதிரி இந்த முறை எங்களுக்கு எல்லா கழகங்களும் ஒத்துழைப்பு வழங்குமாறு வேண்டுகின்றோம். மேலும் இந்த விளையாட்டு இந்திய விளையாட்டு சட்டம் ரூல்ஸை பற்றி திரு மயூரன் அவர்கள் சொல்வார். இங்கே அமலாக்கப்படும். முக்கியமாக 8 நிமிஷத்தில் 15 கேம் முடிஞ்சால் கேம் முடிஞ்சிடும். ஒரு சைட் மாறைக்கில் 8 நிமிஷத்தில் தான் சைட் மாறவிடும். மற்றது
முக்கியமான விஷயம் என்னன்னா நடு லைன்ல கால் வச்சா மட்டும்தான் ஃபவுல். தலை போயிட்டுது, கால் போயிட்டுது, உள்ளுக்குள்ள போயிட்டுதாண்டெல்லாம் ஃபவுல் இல்லை. தனியாக கால் முட்டினா மட்டும்தான் ஃபவுல். மற்ற இன்னும் ஒன்று குவார்டர் ஃபைனல், அதாவது குரூப்பால வெளியில வந்தால் 2 டீமுக்கு ஈக்குவலான பாயிண்ட்ஸ் இருந்தால் சைட் அவுட்டுக்கு வெற்றி இல்லை. 2 நிமிடங்கள் எக்ஸ்ட்ராவாக வழங்கப்படும். அதுக்கும் ஆர் சைட் அவுட்டை வச்சிருக்கணுமோ அவதான் ஸ்டார்ட் பண்ணிவிடும். 2 நிமிடங்கள் எக்ஸ்ட்ராவா. ஆனால் குவார்டர் ஃபைனல்லையும் 15 நிமிஷம் ஃபுல்லாக இல்லை. 15ல் கேம் முடிஞ்சா 16 நிமிஷம் இல்லை, 15ல் கேம் முடிஞ்ச மாதிரி தான். ஃபைனலில் எங்களோட டைம்களை பார்த்து எல்லாம் சரியாக இருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா 8 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் கொடுக்கப்படும். அதுக்கு முதல் 8 நிமிஷத்தில் 15ல் கேம் முடிஞ்சு. மற்றது லெஃப்ரி சில நேரங்களில் பிள்ளையா ஊதி இருக்கலாம், சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அந்த டைமில் லெஃப்ரியால் முடிவெடுக்காத பட்சத்தில் எங்களோட கணேசனை தான் இந்த விளையாட்டுக்கு, இந்த ஆர்கனைசருக்கு ஃபுல்லாக பொறுப்பாக இருக்கிறார். அவர் நிர்வாகத்தோடு சேர்ந்து ஒரு முடிவெடுப்பார். அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு விளையாடுங்கோண்டு எல்லாரையும் மிக பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வேற, லெஃப்ரி அப்படி ஊதிட்டார் இப்படி ஊதிட்டாருண்டு அதில் பக்க சார்பாக இப்போவும் ஒரு லெஃப்ரி முடிவெடுக்க மாட்டார். ஆனால் அது ஏதாவது நடந்தால் நிர்வாகம் அதைகள் கதைச்சு ஒரு முடிவெடுப்பார்கள். அந்த முடிவுக்கு கட்டுப்படும். மற்றது பதியாத டீமுகள் இருக்கா வந்து தயவுசெய்து உங்களோட பதிவுகளை பதிந்து விட சொல்லிடலாம். ஏதாவது கேள்வி சொல்லுங்க. நியூஸ்டார் விளையாட்டுக் கழகம் வீரர்களை அவர்களை மைதானத்திற்கு தயாராகுமாறு ஒரு கேட்டுக்கொள்கிறோம். சூரிச் மற்றும் நோக்கம் அடுக்காக இப்போது அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து மைதான மூலமே சூரிச் மற்றும் நோக்கம் பணிகளை மைதான மூலமே தயாராகுமாறு இன்னும்
அலங்கரித்து வருகின்றது. இந்த ஆண்டுக்கு இந்த விழாவுக்கு அனுசரை வழங்குபவர்கள் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் ரோமோ, புகழ் பாபு ஜெர்மன், டான்ஸ் கிளீனிங் மாஸ்ட்ரேட், ஹாயா ஈவென்ட்ஸ் புகழ்ஹோவன் ஜெர்மனி, ஜாஃப்னா கிரில் ரோல் பிட்சரியா ரோமோ, எம்ஆர் கராஜ் ரோமோ, ஜிஎஸ்எம் நாம் என்னோ லிமிடெட் ரோமோ, விஜி ஃபேஷன் கெரக்ராட, கபிரேல் ஏஷியன் ஸ்டோர் ரோமோ, மஜோ பிளாம் ஹெல்டன் ஜெர்மன். யூடியூப் ஹாலண்ட் தமிழன், ஃபேஸ்புக் ஹாலண்ட் தமிழன் இணையங்களில் நீங்கள் இந்த லிண்டர் தமிழர் விளையாட்டுக் கழகம் நடாத்தும் கரப்பந்தாட்ட போட்டியின் காணொலிகளை நீங்கள் அங்கு சென்று பார்வையிடலாம். அத்தோடு கேரளன் தமிழ் பாடசாலை சார்பாகவும் தமது அன்பளிப்புகளை இங்கே திரு பாஸ்கரன் அவர்கள் வழங்கியுள்ளார். அவர்களுக்கு எமது அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் பாடசாலை சார்பாக அண்ணா வாங்க வாங்க இங்க வாங்க போங்க அதில் அதில் இது பண்ணுங்க அதில் பண்ணுங்க அங்கே போட்டால் லைனில் இருக்கா வடையா நில்லுங்க இருக்கா நடுவேரம் இருக்கா நில்லுங்க நடுவில் அப்படி இல்லை
இதை சுற்றுலன் ஜெர்மனி ஜப்பான் ட்ரெயின்கள் பிச்சரியா வேர்னர் MR கராஜ் வேர்னர் GSM நோ லிமிட் வேர்னர் BG Passion Kerkrava Cadmian Asian Store Rotana Sita Indian Super Mughal Sita Northern Express Kerkrava Cafeteria Third Model Cruise Overall Store Germany நீங்கள் பாருங்க எல்லாம் தெரிஞ்சிருங்க கொஞ்ச நேரம் தெரிஞ்சு 10-90 லிம்பக்கன் கேரளின் நகரிலே தமிழ் கரப்பந்தாட்ட கழகம் லிம்பக் நடத்தும் கரப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். உண்மையிலே இது பாராட்டக்கூடிய ஒரு விடயம். காரணம் என்ன சொன்னால், விலை வெட்டி வீடு வாசல் என்று இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்திலே இவ்வாறான குழுக்களை நாங்கள் ஆரம்பித்து அவர்களை ஒன்றிணைத்து ஒரு இடத்தில் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அந்த கரப்பந்தாட்ட கழகம் லிம்பக் உண்மையிலேயே வாழ்த்துக்களை சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம். அந்த வாரான விளையாட்டுகள் முக்கியமாக தேவை. ஏனென்றால் புலம்பெயர்ந்து மிகவும் இறுக்கமான நிலையில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் இப்படியான ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு விஷயம். இவருடைய பணி தொடர்ந்து செயற்பட என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து கரப்பந்தாட்ட குழு வந்து இங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்குது. இதன் விவரத்தை பற்றி சற்று கூறுங்களேன். எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது, இந்தந்த குழுக்கள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன, எப்படி போகின்றது உங்களுடைய நிகழ்ச்சிகள்? எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, நாங்கள் ஒரு குழுவாக துவங்கினது. காலப்போக்கில் அப்படியாது சில சில விளையாட்டுகளுக்கு நாங்களும் போகிறாங்க, அவையிலும் பாடுறாங்க. அந்த ரீதியில் சென்ற வருடம் முதலாவதாக செய்த வெற்றிகரமாக முடித்தோம். இந்த ஒரு ரெண்டாம் முறையாக செய்கின்றோம்.
இதில் தற்போது 16 கழகங்கள் பங்கு பெற்று விளையாடி கொண்டிருக்கிறது. அதில் யூரோப்பா ரீதியாக நெதர்லாந்து, டொச்லாந்து, சுவிஸ் அண்ட் ஃப்ராங்க்ரை 4 நாடு வந்து கலந்து கொண்டிருக்கிறோம். இது போய் கொண்டு இருக்குது விளையாட்டு பார்க்க சந்தோஷமாக இருக்குது. மக்களும் நல்ல ஒத்துழைப்பு. இதில் ஒரு முக்கியமான கேள்வி, உண்மையிலே ஒரு நிகழ்ச்சியை கொண்டு செல்றதுன்றது பெரிய பாரிய பொறுப்பு. உங்களுக்கு அந்த நிதி நிலைமைகள் என்ன மாதிரி இருக்கிறது, அதே ஒரு சொல்லுங்கள். என்னன்னா உண்மையிலே அது ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்போ அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புகள் இருக்கின்றதா, அது நிதிகள் வந்திருக்கின்றதா? நிதியை பொறுத்தவரையில் நாங்களும் அதில் எங்களோட பங்களிப்பு போட்டு நாங்கள் அதோட இங்கே உள்ள ஒரு பொது அமைப்புகளோட தொடர்பு கொண்டு அவை மூலமும் உங்களுக்கு இயன்ற உதவியை பெற்றோம். அதோட நண்பர்கள் உறவினர் மூலமும் தங்களை இயன்ற உதவிகள் செய்து எங்களை ஊக்குவித்து இந்த அளவுக்கு சிறப்பாக செய்து இருக்கிறோம். அதோட அவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். உண்மையிலே ஒரு நிகழ்ச்சி கொண்டாட்டத்துக்கு கண்டுக்கே எவ்வளவு காசுகள் வேணும். என்ன ஒரு நிகழ்ச்சியை கொண்டெழுக்கிறது நீ பல்வேறு நாடுகளில் இருந்து வந்து இப்போ பல்வேறு நாடுகளில் இருந்து வருகின்றார்கள். அவர்களுக்கான நிதி நீங்கள் போக்குவரத்து செலவு கொடுக்குறீங்களா, இல்லை அவர்களே வருகின்றார்களா? இது இல்லை போக்குவரத்து இல்லை, அவைகளுக்கு ஒரு சிறப்பு சலுகைகள் இருக்கின்றது. ஓகே. அந்த நான் ஒரு காலத்துக்கும் கட்டணம் விதிப்போம், கட்டணம் கட்டணம் சொல்லி அவைகளுக்கு அதில் ஒரு சலுகை இருக்குது. அதில் தான் அதில் இந்த சலுகைகள் மற்றபடி இது எல்லாரும் நடக்கிற விஷயம் தான். நாங்கள் ஒரு வெளிநாட்டு போனாலும் எங்களுக்கு மிதியமாய்த்தான் அப்போ ஒரு புரிந்துணர்வு இருக்கிறது. அதனால இது ஒரு பெரியதா இல்லை எங்களுக்கு. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களோட தொடர்பு கொண்டு உரையாடியதுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்தும் இந்த கழகம் செயற்பட எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பார்ந்த உறவுகளே. இன்று இந்த டூர்னமெண்ட்டில் நாவலர் சுவிஸ் அக்னி டொச்லாந்து இரண்டு அணிகளும் தற்பொழுது விமர்சையாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். நீல உடுப்பு போட்டார்கள் டொச்லாந்து, சிவப்பு போட்டார்கள் சுவிட்சர்லாந்து. நல்ல விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். பார்க்க நல்லா இருக்கு. அத்தோடு பல கழகங்கள் என்று இங்கு சமூகம் அளித்து இருக்கின்றார்கள். அவர்கள் தற்பொழுது விளையாடுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டு இருக்கின்றார்கள். நிறைய ஒத்துழைப்புகளோடு இங்கு இந்த கழகங்கள் வந்து விளையாடி கொண்டிருக்கின்றது. ஆனால் இளம் சமுதாயம் விளையாடுறதை பார்க்க சந்தோஷமா இருக்கின்றது. நெதர்லாந்து ஒரு டூர்னமெண்ட் இங்கே நடக்கின்றபடியா நெதர்லாந்து, மற்றது ஜெர்மனி, பெல்ஜியம், சுவிஸ் எல்லா இடத்துல இருந்தும் நிறைய மச்சுக்கு வந்து நிக்கணும் விளையாடுறதுக்கு. ஒரு 16 டீமு கிட்ட வந்து இருக்கு. இது 2வது ஆண்டாக இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது பல சிறப்பாக நடைபெற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். ஓகே, போடா. அவைகளை பொம்பளையால் போறாங்க. அதை கையில் அவ்வளோ சரி அப்போ திருப்பி போட வேண்டியது. சரி அவன் அப்படி சுற்றி தானே வரும். வணக்கம். இன்றைய நாள் நடக்கின்ற இந்த கரப்பந்தாட்ட விளையாட்டு நிகழ்வுக்கு எங்களையும் அழைத்தமைக்கு இந்த நிர்வாக குழுவினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மைதானத்தில் விளையாட்டுகள் ஆரம்பமாகிக் கொண்டிருக்கின்றது. பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மகிழ்வான ஒரு நேரமாக இதை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகின்றேன். காலையில் மங்கள விளக்கேற்றலுடன் இந்த விளையாட்டுகள் ஆரம்பமாகியது. வணக்கம். இங்கு விளையாடி கொண்டிருக்கும் அனைத்து வீரர்களுக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
மென்மேலும் இவ்விளையாட்டில் பல வீரர்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்றைய தினம் நடக்கின்ற இந்த விளையாட்டில் விளையாடுகின்ற அனைத்து வீரர்களுக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வீரர்களுக்கு ஸ்ரீபாஸ்கரன் அவர்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அதற்குரிய வீராங்கனைகளுக்கு அதற்குரிய மெடல்களையும் அணிவித்திருக்கின்றார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரியா சின்னப்படியில் தான் வாழ்த்துக்கள். கையிலோடு ஒல்லாந்து தமிழன் வலையொலிக்காக வணக்கம். உங்களை சிறு சம்பாஷணை செய்யலாம் என்று இருக்கிறோம். சந்தோஷம். வணக்கம். நீங்கள் எங்கிருந்து வரீர்கள்? நாங்கள் ஜெர்மன் ஆகன் பக்கத்துல இருந்து வரீங்க. இதுவே முதல் தடவையா இதுக்கு இந்த ஹாலண்ட்ல வந்து இதோட 4-5வது தரம் வந்து விளையாடிட்டோம். வெற்றி வாய்ப்பு கிட்டியதா? கட்டாயம் 2 கப்பு கிட்ட அடிச்சு கொண்டு நாங்கள். எத்தனாவது இடத்தை பெற்றீர்கள்? 2வது இடம். 2வது. வாழ்த்துக்கள். நன்றி. எப்படி உங்களுடைய இந்த ஒத்துழைப்புகள், இந்த நண்பர்களுடைய ஒத்துழைப்புகள் கட்டாயம் இருக்கணும் விளையாட்டுத்துறையில? கட்டாயம். அதாவது வந்து இது வந்து ஒரு சகோதர விளையாட்டு தானே. இதுல வந்து வெற்றி தோல்வி என்றது இல்லை, எல்லாரும் வெற்றி பெறணும் இல்லை, ஏதோ ஒரு அணி தான் வெற்றி பெறும் கட்டாயம். அந்த வகையில நாங்கள் சந்தோஷமா விளையாடி போட்டு போறது கட்டாயம். அடிபாடு அப்படி இப்படி ஒன்றும் இல்லை, எல்லாரும் சௌரத்துமா விளையாடி கொண்டு போறதா எங்களோட நோக்கம். நாங்கள் வாலிபால் இல்லை, கிரிக்கெட் விளையாடுறோம். நாங்கள் வந்து விளையாடுறோம். அதால எங்களுக்கு இந்த சந்தோஷம்ன்றதான் முக்கியம். ஏனென்றால் உண்மையிலேயே நாங்கள் ஒரு வேலைன்னு சொல்லி வீட்டுக்குள்ள இருக்கிறதானே. அப்ப இப்படி ஒன்று கனவேரை வந்து சந்திச்சு அப்படி என்ற இப்படி சந்தோஷம் வேறு. அது உண்மைதானே. உண்மையை சொன்ன போனோட இப்போ நாங்கள் தாய்நாட்டை பிரிந்து உண்மையிலே அது இப்போ நீங்கள் சின்ன வயசுலேயே நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து 12 வருஷம். அப்போ அந்த தாய் மண்ணினுடைய வாசங்கள், தாய் மண் அந்த மக்களுடைய அந்த கூடி இருக்கிறது உண்மையில என்ன மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது. முகம் தெரியாத நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இவங்களை நீங்கள் விளையாடி விட்டீர்களா? இல்லாட்டி நாங்கள் 3 டீம் விளையாடினாங்க. 3ல 2 டீமுக்கு அடிச்சு உள்ளுக்கு இறங்கி இருக்கிறோம். ஓகே. குவார்டர் ஃபைனல் தான். ஓகே. இம்முறை நீங்கள் வெளியூர் நம்பிக்கை இருக்கின்றதா? உங்களுடைய ஆகன் நண்பர்கள் வெற்றி பெற எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை சந்தோஷம் இத்தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நான் ஒல்லாந்து தமிழன் வலையொலிக்காக இந்த நிகழ்ச்சிக்கான சில விஷயங்களை கேட்கலாம் இருக்கிறேன். எங்கிருந்து வருகிறீர்கள்? நாங்க ஜெர்மனி இடத்துல. நாங்க ஜெர்மன் முன்சார்ல. இதுவே முதல் தடவை நாங்கள் பல தடவை வந்திருக்கோம். உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கட்டி இருக்கிறதா? புறத்திலிருந்து தான் பார்க்க வேணும். இல்ல இதற்கு முதல் வந்தபோது நாங்கள் முதல் தடவை நடத்தும் போது எரிமலை தான் அடிச்சது கப்பு. ஓகே, வாழ்த்துக்கள். இந்த வருஷம் புறத்திலிருந்து தான் பார்க்க வேணும். இம்முறை நீங்கள் விளையாடி விட்டீங்களா? அடிப்படையில் எல்லாம் வந்து இப்ப உள்ளுக்கு நிக்கிறோம். வெற்றி பெறுகிற நம்பிக்கை இருக்கின்றதா? விளையாட்டுல சொல்லி கொண்டில்லை தானே. ஆமாம். 100% நம்பிக்கை இல்லை. வருவோம். ஓகே. எப்படி உங்களோட சேர்ந்து விளையாடக்கூடியவர்கள் எப்படி ஒத்துழைப்பு? நல்ல ஒத்துழைப்பு தெரியும். அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே. மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. இவ்வாறு தருணத்துக்கு எல்லாரும் கூடி நாங்கள் தமிழ் நண்பர்கள் நல்ல விஷயம். இதுதான் ஒன்று. இப்ப நாங்கள் யூரோப்பா ரீதியில நடக்கிறது தமிழர்களுக்கு இடையிலான ஒரு
வாலிபால்ன்றது பிரான்ஸாக இருந்தாலும் சரி, சுவிஸ் இருந்தாலும் சரி, டென்மார்க், ஹாலண்ட், எல்லா ஜெர்மனில் எல்லாத்துலேயும் இதுதான் ஒரு வாலிபால் தான் எங்களுக்கு ஒரு இதாக இருக்கிறது. மாதத்தில் ஒருக்கா, வருஷத்தில் ஒருக்கா, 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு விளையாட்டை தவிர்த்து ஏனைய நண்பர்களை வந்து இங்கே சந்திக்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. நல்ல உறவுகள், நல்ல ஒரு இதாக இருக்கு. உண்மைதான். என்னென்று சொன்னால் அந்த புலம்பெயர் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், வேலை இறுக்கமான நிலை, இப்படியான ஒரு நிலையில இன்றைக்கு உங்களை கூட நான் இன்றைக்கு தான் சந்திக்கிறேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்காது எங்களுக்கு தமிழ் நண்பர்கள் சொல்லி. உங்களுடைய விளையாட்டு கழகம் வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரியும். நன்றி 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 சோழர். நன்றி நன்றி. வணக்கம் சோழர். நீங்கள் எங்கிருந்து வருவீர்கள்? பெல்ஜியத்திலிருந்து வந்தீர்கள். இதுதான் அம்பலத்தில் வாரீர்களா? எங்களுக்கு வந்து பெல்ஜியத்துல வந்து வாலிபால் டீம் பெருசா இல்ல. நாங்களும் இன்னொரு டீமும் தான் இருக்கிறோம். ஓகே. இப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் மச்சே விளையாடுறோம். ஃபர்ஸ்ட் டைம் மச்சே விளையாடுறோம். வாழ்த்துக்கள். விளையாடி விட்டீர்களா? இப்போ 2 மேட்ச் விளையாடினாங்க. என்ன நிலையில இருக்கிறீர்கள்? 2 மேட்ச் லாஸ் பண்ணிட்டோம். 2 மேட்ச் லாஸ் பண்ணீங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது இல்ல. பாப்போம், அடுத்த மேட்ச்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். முதல் தடவை தான், மனதை தளர விடாதீங்கள். இவ்வாறான விளையாட்டுகளில் கலந்து கொள்வதே மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. தோல்வி என்றது ஒரு விஷயம். ஆனால் அது விளையாட்டில கலந்து கொண்டு இன்றைக்கு எங்களுடைய தாய்நாடும் சரி, இங்கேயும் சரியும் சிலர் தங்களுடைய நிலைமைகளை வேறொரு போக்குகளில் சென்றவர்கள், உங்களை போன்ற இளைஞர்கள் இப்ப இப்படி இருக்கிறவாறு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. தோல்வியை பற்றி எப்போதுமே கருது பண்ணாம். ஆனா முதல் தரம் வந்திருக்கிறீர்கள். இதான் பயிற்சி. எவ்வளவுக்கு எவ்வளவு பயிற்சி எடுக்கிறீங்களோ, முயற்சி எடுக்கிறீங்களோ, கட்டாயம் நீங்களும் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளலாம். அதுக்காக என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து விளையாடுங்கள், தொடர்ந்து விளையாடுங்கள். இதற்காக மனதை தளர விடாதீர்கள். பெல்ஜியத்திலிருந்து வந்து இந்த கரம்பத்தண்ட விளையாட்டு போட்டியில கலந்து கொண்டமைக்காக தமிழன் வலையொலி சார்பில் நமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நீங்க அங்கிருந்து வருவீர்கள்? நாங்க வந்து ஆம்ஸ்டர்டாம்ல இருந்து வரோம். மிக தூரமான இடத்துல வந்துக்கிறீர்கள். இதுவே முதல்ல வந்துக்கிறீர்கள்? இல்ல இது நாங்க 2வது தடவை வரோம். ஓகே. கடந்த தடவை வந்து வெற்றி பெற்றீர்களா? கடந்த தடவை வந்து கலந்து கொண்டு நாங்கள் 2வது சுற்றுக்கு தெரிவானாங்க, வெற்றி பெறையில. இந்த தடவையும் வந்து 5 பேர் கொண்ட குழு போட்டிகள்ல தெரிவாகி அடுத்த சுற்றுக்கு போயிருக்கோம். ஓகே. வெற்றி என்பது ஒரு பெற்றுக்கொள்வதான். ஆனால் வந்து இப்படியான நிலையில எல்லாரும் கலந்து கொள்வது உங்களுடைய மாற்றுக்குறியா இருக்கின்றது. கட்டாயம் தொடர்ந்து வாருங்கள், தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். எப்படியாவது ஒரு வெற்றி கிண்ணத்தை நீங்கள் அடைவீர்கள். எப்படி மற்றவர்களோட விளையாடும் போது எப்படி உங்களுக்கு இருக்கின்றது? எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ ஒரு 5 வருடமா இந்த டைனமிக் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆம்ஸ்டர்டாம்ல 5 வருடமா நாங்கள் ஒரு என்ன சொல்றது, ஒரு பொழுதுபோக்காக தான் நாங்கள் தொடங்கினாங்க. எங்களை ஒரு ஃப்ரீ டைம்ல விளையாடுறதுக்காக தொடங்கினாங்க. அதுக்கு இப்போ ஒரு நாங்கள் ஒரு 3 வருஷமா டூர்னமெண்ட் செய்திருக்கோம் ஆம்ஸ்டர்டாம்ல. அது இப்போ ஒரு அடுத்த படிக்கு நாங்கள் ஒரு டூர்னமெண்ட்லையும் சுற்று போட்டிகளையும் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம். மற்ற அணிகளும் நல்ல திறமையா விளையாடுறார்கள். நாங்களும் ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு திறமையா விளையாடி இருக்கிறோம். நிச்சயமா அது வெற்றி வாய்ப்பு என்பது கிடைக்கலாம், அல்லது போனால் கிடைக்காமல் போகலாம். ஆனா இவ்வாறான ஒரு சந்திப்பு என்பது எல்லோரையும் மகிழ்வை தருகின்றது. உங்களுக்கும் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். வெற்றி தோல்வி என்றதை விட கலந்து கொள்ளணும். அதை விட இந்த லிம்பருக்கு அந்த மக்கள் இங்க இருக்கிற மக்கள், இந்த கிளப் கணேஷ் மற்றும் வேறு ஆட்கள் எல்லாம் நிச்சயமா நல்ல பழக்கம். அவர்களும் இந்த டூர்னமெண்ட்டுக்கு வந்து நிறைய உதவிகள் செய்கிறவர்கள். அப்ப நான் ஸ்ரீலங்கால நான் வெக்கேஷன் போய் கேட்கிறேன். எனக்கு கணேஷ் தொடர்பு கொண்டிருந்தார். பிரேம் உங்களோட டீம் வருமா அப்படின்னு கேட்டிருந்தார். அப்ப நான் சொன்னேன், முயற்சி செய்து கொண்டு வர பாக்கலாம்னு சொல்லி இன்றைக்கு நிறைய பேர் நிறைய வேலைகள் பழுகள்ல மத்தியிலையும் வந்து நாங்கள் இந்த டூர்னமெண்ட் கலந்து கொள்ளணும். அது கொலண்டுக்குள்ள நடக்கிற டூர்னமெண்ட். நாங்கள் கட்டாயம் இது நிச்சயமா சுவிஸ்ல இருந்து வந்திருக்குது, பெல்ஜியத்துல இருந்து வந்திருக்குது, ஜெர்மன்ல இருந்து வந்திருக்கு. அப்ப நாங்கள் கொலண்டுல இருந்து ஒரு முறையா இருக்குன்றதுக்காக நாங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்து எவ்வளவு வேலை பழுதையும் விஜய் கொண்டு வந்து கலந்து கொண்டிருக்கோம். நன்றி. நல்லா இருக்குது. நிச்சயமா சார். உண்மையில இந்த புலம்பெயர் வாழிய சூழ்நிலையில வந்து நெருக்கமான நிலையில் இருக்கிறோம். இவ்வாறான விளையாட்டுகளால் எங்களை ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு கட்டாயம் செய்ய வரும். ஏன்னு சொன்னால் எங்கட பிள்ளைகள் வந்து செலவினமா இந்த பிள்ளை டாக்டரா படிக்கணும், இந்த பிள்ளை இங்கே விளையாட்டு விடவே இல்லை, அப்படி சின்ன பிள்ளை அப்படி விழுந்துருவேன்னு சொல்லி. ஆனா கட்டாயம் விளையாட்டுத்துறையும் எங்களை அடுத்த சந்ததி கட்டாயம் வேணும். அதுக்கான எங்கள் ஊக்குவிப்பா இருக்கிறது மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது. தொடர்ந்து விளையாடுங்கள், வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் தெரியும். நன்றி. உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம் சோதரர். நீங்க எங்கிருந்து வாரீங்க? சுவிட்சர்லாந்துல வாங்க. ஓ, மிகப்பெரிய. எவ்வளவு நேரம் எடுத்தது இங்க வர? 7 மணிக்கு எப்ப பயணமாக? நேற்று பயணமானீங்களா, இன்றைய பயணமானீங்களா? ஓகே. இப்ப விளையாடி இருக்கிறீங்களா? ஏதாவது சுற்றில வென்று இருக்கிறீங்களா? சுற்றுலா நாங்க 3 போட்டியில பங்கு பெற்றாங்க. 3 போட்டியில் வெற்றி பெற்று இப்போ நாங்கள் குவார்டர் ஃபைனல் குவார்டர் ஃபைனல் இப்ப வெற்றி பெற்று இப்ப நாங்கள் அரையிறுதி ஆரம்பிப்போம். அப்படியானா இப்ப நீங்கள் இதுவே முதல் தடவை வாரீர்களா இல்லாட்டி?
எங்கட டீம் இப்போ முதல் தடவையா வந்திருக்கீங்க. எப்படி இருக்கிறது? நீங்க கொலண்டுக்கு வந்திருக்கீங்களா இல்ல இதுதான் முதல் தடவையா? இந்த மூணாவது தடவை பயணம். நல்லா இருக்கு. எப்படி ஒத்துழைப்பு எல்லாம் தந்திருக்கிறார்களா உங்களுக்கு? உணவு எல்லாம் சாப்பிடுறீங்களா? ஓகே ஓகே. வாழ்த்துக்கள். நீங்க சுவிஸ்ல இருந்து இவ்வளவு தூரமா இந்த விளையாட்டு துறையில அந்த இவ்வளவு ஈடுபாடு இருக்கிறது மகிழ்ச்சியா இருக்கு சகோதரன். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தான் இந்த கிண்ணம் கிடைக்கும் என்று. கட்டாயம் விளையாட்டு வந்தா நிச்சயம் 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 கண்டிப்பாக போராட்டம். மக்களே வெற்றி தோல்வின்றது இன்னொரு பட்சம். ஆனா வெள்ளவனும் இவ்வளவு தூரத்துக்கு மத்தியிலும் கூட வந்து நெதர்லாந்து நாட்டுல வந்து நீங்கள் விளையாடுவது மகிழ்ச்சியா இருக்கிறது. இன்னும் நீங்கள் வர வேண்டும், அடுத்தடுத்த தடவை வர வேண்டும். நீங்கள் வெற்றி பெற ஒல்லாந்து தமிழும் சார்பில் நமது மரமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அன்னம்மாள் ஸ்டோர்ஸ் ஜெர்மனியில் மலிவு வாழைப்பழம், பச்சை மிளகாய், மாம்பழங்கள், பல வகையான மீன் வகைகள் எல்லாம், பாவக்காய், புடலங்காய், வெங்காயம், இல வகைகள் எல்லாம் பரிசிலிருந்து கொண்டு வந்த தோட்டத்தான். கத்தரிக்காய், பூசணிக்காய், வாழைப்பழம் அது கூட எடுத்தது. பச்சை மிளகாய் தோட்டத்தான், இந்த இல வகை தோட்டத்தான். அவ்வளவுதான். அன்னமாசோ ஆகல அன்னமாசோ. இது இருபது வாழைப்பழம் தானே? ஓ கதலியும் பெருங்காதல். ஓ 10.90. இட்டலி, தோசை சாப்பிட்டு பார்க்கின்றேன். நல்லா தான் இருக்குது. இப்படி சாப்பிடுறதுல நல்லா தான் இருக்கு. 6 order 2 எடுத்து 6 order 2 எடுக்கத்தான் இருக்கு. பெரியா காந்தனா ரோல், இட்டலி, தோசை, தோசையோட சேர்த்து சம்பல், சாம்பார். தோசை ஆரம்பம் சுட்டது காந்தன் இல்லை நீ காந்தன் பேர் சொல்லி நீங்க தான் சொல்ல போயிட்டு கொடுங்க. அவர் கேட்கல. ஓமாம் நல்லா இருக்கு. அதான் அவர் அதுதான் சரியோ, பிரச்சனை இல்லை. அதான் கேட்கணும். சரியோ, அதான் கேட்டு சொல்லிடணும். ஆமாம் இல்லைம்மா, இது நிறைய கையும் வச்சோம்மா. ரைஸ், கோழிக்கறி, சிக்கன். சம்பளம் தெரியா சில பேர் இருக்குங்க. இருக்கு நல்ல உரைப்பான சம்பல், சாம்பார், தோசை. காந்தனந்த அக்காவுக்கு நன்றி. தோசை வந்து இலங்கை தோசை. அந்த மாதிரி முருங்கைக்காய், வல்லாறு, வல்லாறு, முருங்கையில உடனே யாழ் சுண்ணாத்துல பார்க்க சந்தையில மாதிரி இருக்கு. வெண்டிக்காய், சுண்ணாத்து வெண்டிக்காய் மார்க்கெட். சின்ன வெங்காயம், புடலங்காய், பயத்தங்காய், இதெல்லாம் தோட்டத்தானே. தோட்டம் மரவள்ளிக்கிழங்கு, கத்தரிக்காய், மரவள்ளிக்கிழங்கு, உரும்புறா. மரவள்ளிக்கிழங்கு சுவட்ட மண்ணுக்கு அந்த மாதிரி வேற உரும்புறா இல்லையா? ஆனால் பார்க்க ஆசையாத்தான் இருக்கு. கரிமிளகாய், இதுவும் கூட தோட்ட. ஓகே, கரிமிளகாய், பிரான்ஸ் கரிமிளகாய். கப்பல் பழம், கப்பல் வந்து கொண்டு இருக்குது. இப்போ 9 வந்து இறங்கிருக்கு கப்பல். நல்ல பழம், கப்பல் பழமா அண்ணா? கப்பல் பழம் என்ன விலை அண்ணன்? அண்ணா கப்பல் பழம் என்ன விலை? பல வகைகள் எல்லாம் 10.99, 11 யூரோ. மங்குசான் பழம்
பாவக்காய் 4 கிலோ. பிலாப்பழம் கிளிநொச்சியிலேருந்து வந்துருக்கு. பிலாப்பழம் எல்லாம் தமிழன் பழையொலியை எல்லாரும் கண்டிப்பாக பகிருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதில் வரக்கூடிய நல்ல நல்ல விடயங்களை பாருங்கள். சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் இதை கண்டு மகிழுங்கள். நன்றி.